டியர் பிஓ ஆஸ்பிரண்ட்ஸ், நம்ம பிரசாத் மேத்தமெட்டிக்ஸ் அகாடமியில் டிஆர்பி பிஓ 2026க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டு இருக்குது. ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாகவே நோட்டிஃபிகேஷன் வந்து எதிர்பார்க்கலாம், பிஓ எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன். அதனால் நீங்கள் சீக்கிரமாக ஜாயின் பண்ணி ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நடந்து முடிஞ்ச ஒரு டெஸ்ட்டில் இருந்து ஒரு கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் வாஸ் நவுன் பை டிஃப்ரெண்ட் நேம்ஸ் லைக் ஜமீன்தாரி, ஜாகிர்தாரி, மல்குசாரி அண்டு பிஸ்வேதாரி? அதாவது ஜமீன்தாரி, ஜாகிர்தாரி, மல்குசாரி மற்றும் பிஸ்வேதாரி என்ற பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுவது எது? ஸோ இது எல்லாமே வந்து ஒரே விஷயந்தான், ஆனால் வேறு வேறு பெயர்கள் இருக்குது. அப்படின்னா எது அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து ஆன்சர் வந்து பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் அழைக்கப்படுற நிரந்தர நில வருவாய் திட்டம் தான். அப்படின்னா நிரந்தர நில வருவாய் திட்டம் அப்படின்னு கேட்டு மல்குசாரி அப்படின்னு கேட்டால் அதுவும் சரி தான். அப்போ இந்த நாலுமே வந்து வேறு எதுவும் கிடையாது, இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது தான். வந்து இது யார் கொண்டு வந்திருப்பானா, கார்ன்வாலிஸ் வந்து 1793 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதான் வந்து இதுக்கான விடை. அதுமாதிரி இந்த மல்குசாரி அப்படிங்கிறத வந்து மராத்தியர்கள்ட்ட வந்து இன்ஸ்பயர் பண்ணி அவங்ககிட்ட வந்து எடுத்திருப்பாங்க. சரிங்களா? அப்புறம் மற்றபடி நம்ம இந்த ஆப்ஷன்லேருந்து சில டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ ரயத்வாரி யார் கொண்டு வந்திருப்பானா, தாமஸ் மன்ரோ. தாமஸ் மன்ரோ வந்து எப்போனா மெட்ராஸோட கவர்னர் இருக்கும்போது மெட்ராஸ் பகுதியில் கொண்டு வந்திருப்பார் 1820. அதுக்கப்புறமா வந்து பிற பகுதிகளுக்கு இந்தியாவோட பிற பகுதிக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மகள்வாரி வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ட் மெக்கன்சிங்கிற வந்து ஒரு இன்ட்ரோ கொடுத்துருப்பார். இதை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹோல்ட் மெக்கன்சி 1822. ஆனால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் வில்லியம் பெண்டிங் பிரபு தான் வந்து அவர் கவர்னராக இருக்கும்போது இதை வந்து சட்டமாக்கி அதை நடைமுறைப்படுத்தினது வந்து வில்லியம் பெண்டிங் பிரபு. ஸோ அப்போது இன்ட்ரடக்ஷன் கொடுத்தது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ஹோல்ட் மெக்கன்சி. அதே சமயத்தில் அதை நடைமுறைப்படுத்தினது வந்து வில்லியம் பெண்டிங் பிரபு 1833. அதுக்கப்புறமா சப்சிடரி அலையன்ஸ் அப்படின்னா துணைப்படை திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ துணைப்படை திட்டம் அப்படின்னு என்னென்னா இது வெல்லஸ்லி பிரபால் கொண்டு வரப்பட்டது 1798. இது என்னென்னா ஒரு சின்ன ஒரு ட்ரீட்டி மாதிரியான ஒரு சிஸ்டம் தான். இது வந்து எப்படின்னா நம்ம குறுநில மன்னர்கள் இருப்பாங்களே அவங்க நாட்டுக்குள்ளே பிரிட்டிஷோட ஆர்மியை வந்து உள்ளே விட்டுறது. எப்படின்னா இது வந்து டைரெக்டாக அந்த கண்ட்ரி அந்த குறிப்பிட்ட குறுநிலத்தை வந்து ஒரு ஆட்சி பகுதியை இணைக்காமல் அவங்களுக்கு கண்ட்ரோலை வந்து இந்த மூலமாக எடுக்கிறது. அவங்களோட ஆர்மியை வந்து அந்த நாட்டு மன்னர்கிட்ட கொடுத்துட்டு அவரை வந்து பார்த்துக்கிற சொல்கிறது. அப்போது அந்த வீரர்களுக்கான செலவு, உணவு எல்லாத்தையும் வந்து அந்த குறுநில மன்னர் இந்திய மன்னர் பார்த்துக்குவார். அதுக்கு கைமாறாக வந்து பிரிட்டிஷ் என்ன பண்ணணும்னா வேறு ஏதாவது எதிரிகள்கிட்டருந்து வரும்பொழுது பாதுகாக்கும், இந்த மன்னரோட நாட்டை வந்து பாதுகாக்கிற மாதிரி சொல்லி இதுக்குள்ளே வந்து வந்திருப்பாங்க. அதுக்கு பேர் தான் வந்து இந்த துணைப்படை திட்டம் அப்படிங்கிறது.